ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9. இந்த பாரு பொறம்போக்கு நாய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது கூட சேர்ந்து அந்த கமருதீன் கேவலமானவன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த தருணத்துல வந்து சாண்ட்ராவோட ஹெல்த் நல்லபடியா இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். அதை மட்டும்தான் சொல்ல முடியும். பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அப்படி இருக்கும்போது நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எத்தனையோ பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. இவளுங்க உள்ள போய் என்ன பண்றா? ஐயோ! ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அத பார்க்கும்போது. ஒரு கேமுக்காக ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கல் ஃபைட்லாம் பண்ணி அந்த லேடிய வந்துட்டு ஒரு பொண்ணு பொண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க, ஓகே. இந்த கமருதீன பார்த்தா அவன் ஆம்பளையா, பொட்டையான்னு தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ரா எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கண்டஸ்டன்ட்டா பார்க்கும்போது ஒரு ஹியூமனா பார்க்குறேன். அவங்களோட ஃபேன் அதெல்லாம் கிடையாது. பிக் பாஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃபேன் மாதிரி எனக்குமே வந்துட்டு நான் ஒரு கேமை பார்க்கும்போது நான் இந்த சீசன் பார்க்கறது இல்லை. பட் இன்ஸ்டால அடிக்கடி விஜய் டெலிவிஷன்ல காட்டுறதுனால நான் பார்க்குறேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மோசம். என்னதான் கேமா விளையாடுங்க. இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்க திறமையை காட்டுங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன கேவலமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது சத்தியமா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா அதே மாதிரி வந்துட்டு இந்த அப்பா அம்மா இல்லைன்றதுனாலதான் வளர்ப்பு இப்படி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா வளர்ப்பு சரியில்லைன்னா எப்படி இருப்பாங்கன்றத கமருதீன் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த விஜே பாரு இவன் ஏதோ பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. என்னங்க இவளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாம ஏதேதோ பண்ணி கேவலமா சுத்திட்டு இருக்க ஒரு நாயை கூப்பிட்டு ஒரு பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஒரு பொண்ணு பிசிக்கல் சேலஞ்சில் ஒரு காக்கா வலிப்பு வர அளவுக்கு ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணி நீங்க இதை பண்றீங்கன்னா வந்து ரொம்ப தப்பு. இதோட குழந்தைங்க பிரஜன் அண்ணா வெளியே இருக்காங்க. அந்த குழந்தைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பார்த்து எவ்வளவு வயிறு எறிவாங்க. இதுங்களெல்லாம் செருப்பை கலட்டி அடிக்கணும். கண்டிப்பா வந்துட்டு இந்த தருணத்துல வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு நியாயமான முடிவு எடுப்பாருன்றதை நான் நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா எப்பவுமே வந்து சார் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாரு. அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா ஒண்ணு பாரு இல்ல கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த புறம்போக்கு நாய்ங்களை வெளியே அனுப்புங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிஜே பார்வெல்லாம் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீனையும் இவளையும் செருப்பு எடுத்து அடிக்கணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க எதை பத்தியும் பிரச்சனைன்னா கவலைப்படாதீங்க. நாங்க கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ ஸோ மச்.